கிறிஸ்து இயேசுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எலிஷாஸ் எலிஷாஸ் மிரக்கல் அந்த ஒரு தலைப்பில் நம்ம படிச்சுன்னு இருந்தோம். அதில் போன கிளாஸில் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் நம்ம படித்தோம். நம்ம ஆல்மோஸ்ட் அதை முடிச்சிட்டோம். என்ன படித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் எலிஷாவை கொண்டு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம், இல்லைன்னா எலிஷாவை கொண்டு சொன்ன ஒரு காரியம் அதுவும் யாரை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு ஆசைகளை குறித்து சொல்லியிருக்கிற அந்த ஒரு காரியம் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது அப்படியே நிறைவேறுது. என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ராஜா அவர் குணமாயிடுவார். அந்த வியாதியிலேருந்து அவர் குணமாயிடுவார். ஆனால் அவர் செத்துடுவார், அவர் மரித்துடுவார் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அது யாருனால அவர் சாவுறாரு அதை நம்ம படித்தோம். அப்போ இந்த ஆசைகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவர் கொஞ்சம் தீவிரம், கொஞ்சம் அர்ஜென்சி. அப்போ என்ன பண்ணுறது, கொஞ்சம் தீவிரப்படுத்தி அந்த ஒரு ராஜா அவர் அங்கே கொலை பண்ணிடுறாரு. அது நம்ம 15 படித்தோம். பாருங்கள், 15 வசனம் வாசிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15 வசனம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மறுநாளிலே ஒரு சமுக்காளத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான். அதனால் அவன் செத்து போனான். பாருங்க, அப்போ என்ன பண்ணிட்டாருனாக்கா, அவர் அப்புறம் மறுபடியும் படித்தோம். ஒரு தீங்கு செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம எப்பயுமே தீவிரித்து போவோம். அப்போனா இவர் தீங்கு செய்யறதுக்காக என்ன பண்ணாரு, தீவிரித்து போய் ஒரு துணியை நினச்சி என்ன பண்ணிட்டாரு, அந்த ஒரு ராஜாவுடைய முகத்தின் மேலே அவர் போட்டார். அவருக்கு சஃபகேஷன், மூச்சு விட முடியாமல் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜா அங்கே செத்துடுறாரு. அந்த ராஜா செத்த உடனே என்ன ஆகுதுனாக்கா, இந்த ஒரு ஆசைகள் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் ஆதிக்கம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 8ஆம் அதிகாரத்தில் எலிஷாவுடைய ஒரு இன்வால்மெண்ட்டு, இல்லைன்னா எலிஷா இருக்கிற ஒரு காரியம் இதோட முடியுது. அதுக்கப்புறம் என்ன இல்லை, 8ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி பேசுறதில்ல. அது நம்ம 8ஆம் அதிகாரம் தான் ஸ்கிப் பண்ணிடுறோம். அடுத்தது எலிஷாவுடைய மிரக்கல் எங்கே பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தான், படிக்க வேண்டாம், 14ஆம் வசனத்தில் தான் அடுத்த எலிஷாவுடைய பேர் அங்கே வருது. அங்கே எலிஷா ஒரு மிரக்கல் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு ப்ராஃபஸி சொல்கிறாரு. அந்த ப்ராஃபஸிக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரியம் கூட என்ன ஆகுதுனாக்கா அந்த காலகட்டத்தில் நடக்குது. ஆனால் இந்த 2க்கு நடுவில் இன்னொரு சின்ன காரியம் நடக்குது. அது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்குது. அங்கே கூட என்ன ஆகுதுனாக்கா, எலிஷாவுடைய பேர் அந்த இடத்துல கூட ரெக்கார்ட் ஆகுது. அப்போ அங்கே என்ன நடக்குது, அந்த ஒரு காரியம் என்ன, அதை நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு என்ன பண்ணலாம். ஏன்னா அங்கே கூட ஒரு ப்ராஃபஸி இருக்குது. அந்த ப்ராஃபஸிக்குள்ளே ஒரு செய்கை இருக்குது. அந்த கிரியை என்ன பண்ண எலிஷா அங்கே செய்ய வைக்கிறாரு. அப்போனா ஒரு தீர்க்க ஒரு கிரியையை எலிஷா செய்ய வைக்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம படிச்சுட்டு நம்ம முன்னாடி போகலாம் பாருங்க. அப்போ அது எங்கே எழுதப்பட்டிருக்குதுனாக்கா, 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. படிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடைக்கட்டி கொண்டு இந்த தலைக்குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. பாருங்க, அப்போ இந்த ஒரு 9 சாப்டர்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எலிஷா ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளை என்ன பண்ணுறாரு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருக்கிறாங்க. அந்த சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கிட்ட அதுலேருந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு. அந்த ஒருத்தரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, என்ன பண்ணு, நீ அரை கட்டி கொள்ளு, அரை கட்டி கொண்டு என்ன பண்ணு, இந்த பாக்ஸில் ஆயில் இருக்குது, இது எடுத்து என்ன பண்ணு, நீ நேரா ராமோ கிலியாத்துக்கு நீ போ அப்படின்னு எலிஷா ஒரு சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை கூப்பிட்டு அவர் அங்கே அனுப்புறது நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் என்னென்ன கேள்வி இதில் நம்ம எடுக்கலாம், இல்லை என்னென்ன நம்ம பாடம் நம்ம இதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எலிஷா ஏற்கனவே தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படின்னா எலியா மூலியமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்போது இந்த எலிஷா ஒரு அந்த சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிடுறாரு அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் அதை யோசிக்கலாம். இந்த சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ன்றது யார், இந்த தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள் அப்படின்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு ட்ரெயின்டு, இந்த தீர்க்கதரிசிகளால்
நிறைய பாவங்கள் அக்கிரமங்கள் இருக்கிற தேசத்துக்குள்ள தேவனுடைய தீர்க்கதரிசிகள்னால தீர்க்கதரிசிகளாய் உருவாக்குறவங்க தான் இந்த ஒரு ப்ராஃபிட்ஸ். அப்போ என்ன சொல்கிறேன்னாக்கா, தே ஆர் ட்ரெயின்டு பை திஸ் ப்ராஃபிட்ஸ். அந்த சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து எலியா மூலியமாகவும் எலிஷா மூலியமாகவும் ட்ரைனிங் பண்ணுறாங்க. சரி, ஏன் அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க? அவங்கள ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு கேள்வி வருது இல்லை? ஏன் அவங்கள ட்ரைனிங் கொடுக்கணும்? ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது எலிஷா இருக்கும்போதே தேசத்துக்குள்ள அநியாயம் இருக்குது. ராஜாக்கள் பாவம் செய்கிறாங்க. யாரு? தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது தேசத்துக்குள்ள இவ்வளோ பாவம் நடக்குது. அப்போ தேசத்துக்குள்ள இவ்வளோ பாவம் நடக்கும்போது அந்த பாவப்பட்ட தேசத்துலேருந்து இந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? இல்லை இந்த ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்கிறாங்க? கொஞ்சம் பிரிக்கப்பட்டவர்கள், கொஞ்சம் நல்லவர்கள், கொஞ்சம் நியாயமானவர்களாக இந்த ப்ராஃபிட்ஸுங்க இருக்கிறாங்க. அப்போனா இந்த ப்ராஃபிட்ஸு நியாயமாக இருக்கிறதுனால இந்த ப்ராஃபிட்ஸோட ஒரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய வசனம் என்ன பண்ணணும்? அவங்க சொல்லணும். தேவனுடைய வசனங்களை அந்த பாவமான ஜனத்துக்குள்ளே சொல்லும் போது அந்த ஜனத்துக்குள்ள யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்குறாங்களோ அவங்க என்ன அவங்கள பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. அப்போ பின்பற்ற ஆரம்பிக்கும் போது அந்த பின்பற்ற ஜனத்தை என்ன பண்ணுறாங்க? இவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஏன் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை இந்த தீர்க்கதரிசிகள் இல்லை அப்போது இந்த ட்ரெயின் பண்ணியிருக்கிற இந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அநியாயமான உலகத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க? இதே போல் இவங்க பிரிஞ்சிருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க? சில பேர் அதே போல் ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்கள வந்து இந்த பாவத்துலேருந்து விலக்கி வைப்பாங்க. அப்போனா என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன பண்ணுவாங்க இந்த ப்ராஃபிட்ஸுங்க? இப்போ எலிஷா இதுக்கப்புறமா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை அந்த பாவமான தேசத்துக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை மெயின்டைன் யார் பண்ணியிருப்பாங்க? இந்த ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? அதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. யார்? சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அந்த சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல? ஒரு 2 பேர், ஒரு ஆள் 2 பேர் இல்லை, அதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போது அவ்வளோ பேர் சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருக்கும்போது எலிஷா அதில் ஒருத்தரை கூப்பிடுறாரு அப்படின்னாக்கா என்ன இருக்கும்? அந்த ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாரு. ஒரு ஆளை நீ வா அப்படின்னு ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாரு. அப்போ என்ன எலிஷாவுடைய தாட் என்னவா இருக்கும்? எலிஷா அந்த நபரை ஏன் அவரை செலக்ட் பண்ணணும்? பாருங்க. அப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, பாருங்க, ட்ரஸ்டட். இவரது எலிஷா என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னாக்கா, எந்த நபரை அவர் கூப்பிடுறாரோ அந்த கூப்பிடுற நபரை அவர் ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. நெக்ஸ்ட்டு இருக்கிற ஜனத்திலேயே ஒரு ஏற்ற சிந்தை, எலிஷாக்கு ஒரு ஏற்ற சிந்தை யார் தான் இருக்குது? இவர் யாரை சூஸ் பண்ணாரோ அந்த சூஸ் பண்ண ஆள் எலிஷாவுடைய ஏற்ற சிந்தையில் இருக்கிறாரு. எலிஷா நம்பத்தக்க ஆளாக இருக்கிறாரு. எலிஷா என்ன சொல்கிறாரோ சொல்கிறதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக கூட அவர் இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு நோக்கத்தை சொல்ல போகிறாரு. அந்த நோக்கத்தை ஒரு நிறைவேற்றணும் அப்படின்னாக்கா, ட்ரெயின்டு, ட்ரஸ்ட்வர்தி, நம்பிக்கை உள்ளவராக இருக்கணும். எலிஷா சொல்கிறதுக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறவராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற மெசேஜை கொடுத்த மாதிரி என்ன பண்ண போயிட்டாங்க? கண்ணே பண்ணும். இல்லை கொடுத்துருக்கிற மெசேஜ் அங்கே கொடுத்த மாதிரி அங்கே அந்த காரியத்தை அவர் செய்துட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு நபர் என்ன பண்ணுறாரு? இவர் இங்கே செலக்ட் பண்ணுறாரு. ஆயிடுச்சுங்களா? அந்த செலக்ட் பண்ண ஆள்கிட்ட என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த ஆயிலை கொடுத்து என்னங்களா அந்த ராமு கில்லாத்துக்கு அவர் அனுப்புகிறாரு. ஆயிடுச்சு. இது வந்து ஸ்டோரி. லெசனுங்க என்ன? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? எலிஷா வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறோம். அப்படின்னா எலிஷாவை நம்ம அப்படி கம்பேர் பண்ணி பேசும்போது இந்த எலிஷாவில் அப்படின்னா இயேசுக்கால ஜனங்க ட்ரெயின் பண்ணப்படுறாங்களா? அப்படின்னா ஒரு பாவம் இருக்கும்போது, இல்லைனா ஒரு பாவம் இருக்கிற ஒரு சந்ததியார் மத்தியில் நாம் வந்து அந்த ஜனத்துக்கு ஏற்ற மாதிரி வாழாமல் அந்த ஜனத்துக்கு விரோதமாய் வாழ்கிற மாதிரி நம்மளை ட்ரெயின் பண்ணுறாரா? இயேசு நம்மளை ட்ரெயின் பண்ணுறாரா? இல்லைன்னா என்ன சொல்கிறேன்னா, ஆர் யூ ஆல் ட்ரெயின்டு? ஒரு நல்ல காரியங்களை பண்ணுறவங்கள ட்ரெயின்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பாருங்க, வசனம் வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். பாருவா, தேறினவன் வார்த்தை வந்து சரிங்களா? இதே வார்த்தை நீங்கள் வந்து வேற டிரான்ஸ்லேஷன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா, பாருங்க, நான் படிக்கிறேன். A disciple is not
எபோவ் இஸ் டீச்சர். அப்படின்னா ஒரு சேவகன் ஒரு அந்த யார் கற்றுக் கொடுக்குறாரோ அந்த கற்றுக் கொடுக்குற டீச்சருக்கு மேலே என்ன ஆக முடியாது, ஒரு சேவகன் போக முடியாது. பாருங்க, இஸ் நாட் என்னங்களா இஸ் நாட் எபோவ் இஸ் டீச்சர், பட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஃபுல்லி ட்ரெயின்டு. பாருங்க, எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஃபுல்லி ட்ரெயின்டு என்ன அப்படின்னு என்னங்களா, அந்த அந்த தாசர்கள், அந்த தாசருக்குள்ள எந்த தாசர்கள் முழுமையான ஒரு பயிற்சி அவங்க பெறுறாங்களோ, will be like his டீச்சர். அப்படின்னா இயேசு போல யாருக்கு ட்ரைனிங் கிடைக்குதோ அந்த ட்ரைனிங் முழுமையா யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அந்த ரிசீவ் பண்றவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க, மாஸ்டர் போல. அப்போ நம்மள யாரு தான் ட்ரெயின்டு, we are all trained by our Lord Jesus. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனால நாம் என்ன சொல்லலாம், ட்ரெயினுக்கு என்ன சொன்னோம் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி, பயிற்சி. நமக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அவருடைய பயிற்சினால பயிற்சி பெறுற ஜனம் நம்ம. ஸோ we are trained by him. இன்னொரு வசனம் வாசிங்க, எபிரியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ம் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பழகுனவருக்கு அப்படின்ற அந்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின்டு. அப்படின்னா யார் ஒருத்தர் இதுக்குள்ள ட்ரைனிங் ஆகிறாரோ, இந்த 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 சிச்சைக்குள்ள யார் ஒருத்தர் ட்ரைனிங் ஆகுறாரோ அவர் என்ன ஆயிடுவாருங்களா, வருமா, harvest of righteousness and peace to those who have been trained by it. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனையில இருந்து இதுலேருந்து ஒருத்தர் பயிற்சி பெற்று வந்துட்டார் அப்படின்னாக்கா அவர் கடைசியில் என்ன கிடைக்கும், சமாதானம். அப்படி என்னங்களா, எப்படி எலிஷா பாவமான உலகத்தில் இராதபடிக்கு ஒரு கூட்டத்தாரை ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறாரோ, அதே போல நம்மளை கூட என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா ட்ரைனிங் கொடுத்து நம்மள வச்சிருக்கிறாரு. இந்த ட்ரைனிங் என்ன பண்ணோம், எலிஷா இல்லைன்னா கூட இங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை காப்பாற்றுவாங்க, எலிஷாவோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை காப்பாற்றுவாங்க. அதே போல் இயேசு இல்லைன்னா என்ன ஆகணும், இயேசுனால ட்ரைனிங் பண்ணப்பட்டவங்க இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்க காப்பாற்றணும். ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு பர்சன் நிறைய பர்சன் இருக்கிறாங்க. அந்த நிறைய பர்சனுக்குள்ள ஒரு நபரை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா என்ன படித்தோம் அந்த ஆள் பற்றி, அவர் ஒரு ட்ரஸ்ட் வர்தியான ஆள், நம்பத்தக்க ஆள், பேச்சை கேட்குற ஆள், எலிஷாவுக்கு கீழ்படி, இதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே படிக்கிறோம் இல்லை, அதுக்குள்ளே நம்ம படிச்சிருக்கோம், அப்படி யோசிச்சிருக்கோம். அதுக்குள்ளே அப்படி யோசிக்கும் போது இப்போது நமக்குள்ளே வரும்போது இப்போது சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்னங்களா எலிஷாவில் ட்ரெயின் பண்ண ஜனம். இப்போ இதுக்குள்ள யாராவது ஒருத்தர் நோக்கத்தை நிறைவேற்ற வந்தாங்களா, எலிஷா நிறைய பேருக்குள்ள ஒருத்தர் அனுப்புகிறாரு. அப்படின்னா அந்த ஒருவர் தேவனுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை எலிஷா கூட சேர்ந்து என்ன பண்ணுறாரு, இப்போ அவரு தேவனுடைய நோக்கத்தை எலிஷா என்ன பண்ணுறாரு, எலிஷா நிறைவேற்றுறத எலிஷா தீர்க்கதரிசியுடைய பிள்ளையோடு நிறைவேற்றுறாரு, அவர் கூட சேர்ந்து நிறைவேற்றுறாரு. அப்போ அந்த தீர்க்கதரிசியுடைய பிள்ளை என்ன பண்ணுறாரு, இப்போ எலிஷாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறாரு. அப்போ எலிஷாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் போது இன்டெரக்டாக அது என்னது, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறாரு. அப்படின்னா தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுற ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்குது, ஒரு உண்மையாக இருக்கிறவர் எலிஷாக்கு அப்படியே கீழ்படுகிறவருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லை. அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்குற நமக்கு அந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு அப்படி கிடைச்சிருக்குதா ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்குறேன். பல பேருக்குள்ள ஒருத்தருக்கு கிடைச்சிருக்குதா, இல்லை எல்லாருக்கும் கிடைச்சிருக்குதா தேவனுடைய நோக்கத்தை? அப்படின்னா தேவன் இயேசுவை கொண்டு என்ன நோக்கத்தை தீர்மானிச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுற ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சில பேருக்கு கிடைச்சிருக்குதா, எல்லாருக்குமே கிடைச்சிருக்குதா? அப்போ நம்ம எல்லாம் யாருக்கா, சில பேரா? தேவனுடைய நோக்கத்தை ஒரு சில பேர் தான் நிறைவேற்றுறதா, மற்றவங்க நிறைவேற்றுறது இல்லையா? நான் கேட்குறது பர்பஸ் ஆஃப் காட், பிரசங்கம் இல்லை, பர்பஸ் ஆஃப் காட். தேவனுடைய நோக்கமும் நிறைவேறணும். அப்போ தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றணும் அப்படின்னாக்கா தேவனுடைய நோக்கத்தில் நம்ம எல்லாமே இருக்கணும் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ அங்கே ஒரு தனிநபர், ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரு கூட்டமே என்னங்களா. அப்போ மொத்த கூட்டமே தேவனுடைய நோக்கம் என்னதென்று தெரிந்து அந்த நோக்கத்தை என்ன பண்ணோம், நிறைவேற்றணும். அப்படின்னா நிறைவேற்றணும்னாக்கா அந்த ஆளுக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் தானே. அந்த ஒரு நபருக்கு அவ்வளோ பேருக்குள்ள ஒருத்தரை சூஸ் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் அந்த காலத்தில். அப்போ அதே போல் இப்போ யோசிங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில்,
அந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேர்லேருந்து நம்மள எல்லாம் தேவன் செலக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னாக்கா இது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் இது. அப்போனா இவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கை, இந்த பிளெஸ்ஸிங்கை யாருக்கு கொடுப்பாரு? இல்லை இந்த பிளெஸ்ஸிங்கை யார் நிறைவேற்ற முடியும்? இப்போ கிடைச்சிருக்க பிளெஸ்ஸிங் யார் நிறைவேற்ற முடியும்? இவரை பற்றி என்ன படித்தோம்? ட்ரஸ்ட்வர்தி, நம்பிக்கை உள்ளவர். அவர் நம்பிக்கை உள்ளவர். அடுத்தது என்ன படித்தோம்? அவர் எலிசா சொன்னது அப்படியே என்ன பண்ணுவார்? அவர் போயிட்டு கீழ்ப்படிவார். அடுத்தது அது மாத்திரம் இல்லை, எலிசா சொன்னது செய்யணும் அப்படின்னாக்கா அப்படி நம்ம படிக்கும்போது தெரியும். அது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஆர்டினரி மிஷனா, ஒரு சாதாரணமான ஒரு கிரியவாது. ஒரு ஆள் போறாரு இல்லை, அந்த போகிற நபருக்கு அது ஒரு ஆர்டினரி மிஷனா, ஒரு சாதாரணமான மிஷனா? அதில் எவ்வளோ டேஞ்சர் இருக்குது தெரியுமா? அவர் பண்ணுற கிரியில் எவ்வளோ டேஞ்சர் இருக்குது தெரியுமா? எலிசா சொல்லி அனுப்புவார், நீ போய் என்ன பண்ணு, நான் அந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க, அப்புறம் நான் அந்த எக்ஸ்பிளேஷன் போகிறேன். நீ போய் என்ன பண்ணு, யெகோவாவை போய் தேடு. அப்புறம் எங்கே இருப்பாருன்னு சொல்லி நீ அங்கே போய் தேடு. அவர் எங்கே இருப்பார்? இந்த ராமோல் கிலியாத்தில் அங்கே இருப்பார். நீ அங்கே என்ன பண்ணு, யெகோவா நீ பாரு. யெகோவா நீ பார்த்து யெகோவா என்ன பண்ணு, நீ அந்த ஜனத்துக்கிட்ட இருந்து நீ தனி பிரிச்சுக்கோ. அவர் தனியாக பிரிச்சுன்னு வா. பிரிச்சுன்னு வந்து ஒரு ரூம்குள்ளே கொண்டு போகிற. ஒரு ரூம்குள்ளே கொண்டு போயிட்டு அவரை அபிஷேகம் பண்ணிட்டு, கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்று நீ அவர் அபிஷேகம் பண்ணு. என்னங்களா, நீ தான் இஸ்ரேலுக்கு நீ ராஜா அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ண, அவரை அபிஷேகம் பண்ணிட்டு, ரூம்ல அபிஷேகம் பண்ணிட்டு, கதவு திறந்த உடனே என்ன பண்ண சொல்லிட்டாரு? என்ன பண்ண சொல்ல தெரியுமா? கதவு திறந்த உடனே நீ ஓடிடுன்ட்டாரு, நீ ஓடி போயிடுன்ட்டாரு. ஏன் இந்த 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 சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் இப்படி பண்ணிட்டு ஏன் ஓடி போனோம்? ஏன் அவ்வளோ சீக்கிரம் ஓடி போனவர்? ஏன் அப்ப என்ன இருக்குது? அவர் என்ன மிஷன், எந்த வேலைக்காக அவரை எலிசா நியமித்திருக்கிறாரோ அந்த நியமித்திருக்கிற வேலையில வந்து ஆபத்து இல்லாம இல்லை, அதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிப்போ அவரு யோசிச்சிருக்கலாம் இல்லை? அவரு என்ன இவர் எலிசா திடீர்னு ஓடிட சொல்றாரு, அப்படின்னா நான் என்ன பண்றேன், அப்படியெல்லாம் ஓடுற மாதிரி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை? அப்படின்னா பாருங்க, நம்பிக்கை உள்ளவர், எலிசாவுடைய வார்த்தையை அப்படியே கேட்கிறவரா இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த ஒரு எலிசா சொல்ற தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இந்த நிறைவேற்றத்துக்கு ரெடியா இருக்கும் போது, ஒருவேளை இவரு ஓடி போகும்போது யார்கிட்ட அகப்பட்டுட்டாரு, யாருன்னா பிடிச்சிட்டாங்க, இவரை என்ன ஆகும்? ஜீவன் இழந்துருவாரு. அப்பனா தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக தன்னை ஜீவனை கூட இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு ஆளை தான் இவர் என்ன பண்றாரு, சூஸ் பண்றாரு. எலிசா சூஸ் பண்றாரு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க வந்தவங்கள யார் தான்? அதே தானே நம்பிக்கை உண்மை. அப்படின்னா நம்மளை அழைச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் நம்ம நிரூபிக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். என்ன நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னாக்கா, நாம் உண்மை உள்ளவர், நாம் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கீழ்ப்படிவோம். சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படிவோம். சொன்னது நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம செய்வோம். இது சொன்னதை நம்ம அப்படியே செய்யறதுனால அதனால சில விளைவுகள் என்ன ஆகும், நமக்கு விளைவுகள் நடக்கலாம். அந்த விளைவுகள் நடக்கும்போது என்ன ஆகும்? அந்த விளைவுகள் என்ன கூட இருக்கலாம், நம்ம உயிரை கூட நம்ம இழந்துடலாம். அப்படின்னா உயிரை கூட இழந்தாலும் பரவாயில்லை, தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிற இந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சிருக்கிறவங்க, நிறைவேற்றணும்னு தீர்மானிச்சிருக்கிறவங்க தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய பிளஸ்ட் ஜனம், எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம ஜனம். ஏன்னா அவ்வளோ பேர் இல்லாம என்ன பண்ணி தேவன் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரு. ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 65 அதிகாரம் 4 வசனம். சங்கீதம் 65 அதிகாரம் 4 வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாருங்க என்ன சொல்றாருன்னா, உன் பிரகாரத்துல மடிப்படிங்க சிஸ்டர், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி பாருவா, தேவனுடைய பிரகாரத்துல வாசமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன். யாரு தேவன் தெரிந்து கொண்டு, அந்த தெரிந்து கொண்டவனை தேவன் சேர்த்துக்கிறார் பாருங்க. அந்த தெரிந்து கொண்டு சேர்த்துக்கிறவன் யாருங்களா? பாக்கியவான். நம்மள யார் தான் பாக்கியவான்? என்னங்களா? இயேசுனால தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் இயேசுனால செலக்ட் பண்ணப்பட்டவங்க. எதுக்கு? ஒரு மிஷனுக்காக நம்மளை தேவன் என்ன பண்ணிட்டாரு, செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மிஷன்ல எது ஆனாலும் என்ன ஆகலாம், எது ஆனாலும் என்ன இருக்கணும், அது எப்படியா நம்ம
முடிச்சியே தீரணும் ஒரு எண்ணம் இருக்கிறவங்க தான் இந்த மிஷனில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க, இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பாருங்க, அப்போ அப்படிப்பட்டவங்க என்ன ஆயிடுவாங்களா? தேவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லா நன்மையிலால அவர்கள் திருப்தி ஆயிடுவார்கள். ஆயிடுச்சுங்களா? இன்னொரு வசனம் வாசிங்க. அதுலயே 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் முக்கியமுள்ளது. பாருங்க என்ன சொல்லிட்டாருங்களா? தேவன் சுதந்திரமாய் தனக்கு சுதந்திரமாய் எடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஜாதியும் தேவனுடைய என்னங்களா அதனை ஃபர்ஸ்ட் அப்படிங்களா மறுபடிங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும். கர்த்தரை என்ன பண்ணிருக்கோம் நம்ம? எந்த ஜாதி கர்த்தரவே தமக்கு தேவனாக கொண்டிருக்கிறதோ அந்த ஜாதி என்னங்களா? சுதந்திர ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதே கர்த்தர் அந்த ஜனத்தை என்ன பண்றாரு? அப்புறம் இந்த ஜனம் உண்மையான தேவனவே என்ன பண்ணிருக்குது? செலக்ட் பண்ணிருக்குது, சூஸ் பண்ணிருக்குது. உண்மையான தேவனுக்கே அதை ஒப்பு கொடுத்துருக்குது. ஆச்சா ஒரு பக்கம். இந்த பக்கம் அதே தேவன் அந்த ஜனத்தை என்ன பண்றாங்களா? அந்த ஜனத்தை அதேதான் அவருடைய இருதயத்தின் இல்ல அதே வசனம் 12 தான் படிங்க. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ள. இப்ப தேவன் சுதந்திரமாய் தெரிந்து கொண்டார். அப்ப நான் தேவனுடைய இன்ஹெரிட்டன்ஸ், தேவனுடைய சுதந்திரவாளிகள் யாருங்களா? அந்த சுதந்திரவாளியா இருக்கிற அந்த ஜனங்களும் பாக்கியவான். அப்ப நான் உண்மையான தேவனை நாம் தெரிந்து கொண்டாலும் உண்மையான தேவன் நம்மை சுதந்திரவாளியாய் தெரிந்து கொள்ளும் போது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் யாரு? பாக்கியவான்கள். அப்ப நம்ம எல்லாருமே யார் தாங்களா? நாம் எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டு ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக இங்க அழைக்கப்பட்டு வந்திருக்கிற பாக்கியவான் தான் நாம் எல்லாருமே. அப்ப எப்படிதான் நம்பினார்? நம்மளை நம்பி இருக்கிறது தானே, நம்ம ட்ரஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவன் தெரியும் அவருக்கு. இந்த நோக்கத்துக்கு நமக்கு கீழ்ப்படிவன் தெரியும். இந்த நோக்கத்துக்கு ஆபத்து நமக்கு புரியும். ஆபத்து தெரிஞ்சு என்ன பண்ணுவோம்? இந்த நோக்கத்துக்காக நம்ம அர்ப்பணிப்போம். எல்லாமே தேவனுக்கு தெரியும். தெரிஞ்சது என்ன பண்ண நம்மள சொன்னார்ல, கலப்பையில் கை போட்டு என்ன பண்ணு ஃபஸ்ட்டு என்ன பண்ணு கணக்கு போட்டு அப்புறம் என்ன பண்ணு கையை நீ. அப்போனா எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நமக்கு எல்லாமே ரிஸ்க் எல்லாமே நமக்கு தெரியும். அப்போனா அந்த மாதிரி ஒரு சூஸனால தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றத்துக்காக இங்கே அவர் அனுப்புறது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதில் என்ன இன்னொரு விஷயம் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பாயிண்ட் வாங்க சிஸ்டர். அதுலயே கிங்ஸ்லி வாங்க. நீ இடை கட்டி கொண்டு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா இடை கட்டிக்கொள் அந்த ஒரு வார்த்தை எப்படி இருக்குனாக்கா தக் யுவர் கிளாக் அண்டர் யுவர் பெல்ட். என்ன பண்ண துணியை லூஸாக விட்டுருப்பாங்கல்ல, அந்த லூஸாக விட்டுற துணி என்ன பண்ணும்? கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் டைட்டு பண்ணணும், இடை கட்டிக்கணும். ஏன்? டக் யுவர் க்ளோத்னு சொல்லலாம். டக் யுவர் க்ளோத் அண்ட் யுவர் பெல்ட். அப்படி பெல்ட் உள்ள போட்டுக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா பெல்ட் டைட்டாக கட்டிக்கலாம். ஏன் அப்படி சொல்லிட்டாரு? இல்லை, இப்போ இவர் எதுக்கு போறாரு? இப்போ ஒரு அர்ஜென்சி, ஒரு வேலை என்னங்களா, ஒரு அவசரமான ஒரு அவசரமான வேலை பாருங்க. வெறும் அவசரம் மாத்திரமல்ல, இவர் எப்படி இருக்கணும்? இந்த ஒரு கால் வரும்போது, இல்லை இந்த காலுக்கு அப்புறம் இந்த அழைப்புக்கு அப்புறம் வேலை ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை. அந்த அர்ஜென்ட்டான வேலைக்கு இவர் ரெடியாக இருக்கணும். ஏன்னா இவர் என்ன பண்ணணும்? இப்போ ஓடி போகணும். சரி, ஓடி போனோம்னு வச்சுக்கலாம், நடந்தே போனோம்னு வச்சுக்கலாம். ஆனால் ஓடி வரணும் இல்லை? அப்போ ஓடி வரும்போது துணியை லூஸாக விட்டுன்னு போனால் ஓட முடியுமா? இப்படி ஒரு நல்ல பாவாடை மாதிரி போட்டுக்கினா ஓடி வர முடியுங்களா? அப்போ என்ன சொல்லிட்டாருங்களா? டக் பண்ணிக்கோ. அப்போ என்ன 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 எடுத்துக்கலாம், என்ன தாட் எடுத்துக்கலாம் இதில்? பி ஆல்வேஸ் ரெடி அண்ட் பி ஸ்விஃப்ட். எப்படி இருக்கணும்? ரெடியாகவும் இருக்கணும், தீவிரமாக கூட இருக்கணும். எதில் ரெடியாக இருக்கணும், எதில் தீவிரமாக இருக்கணும்? தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுல நாம் எப்பயுமே எப்படி இருக்கணும்? எப்பயுமே நாம் தயாராக இருக்கணும். எப்பயுமே அது வேகமாக செய்யணும். தேவனுடைய நோக்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஷிஃப்ட்னு என்ன அர்த்தம்னாக்கா ஃபாஸ்ட்னு இல்லை, ரெடி. நெக்ஸ்ட் சொல்லணும்னா கமிட்டட். ரெடியாகவும் இருக்கணும், கமிட்டடாக கூட இருக்கணும். எதுக்கு? அதை சொல்கிறாரு டக் அப்படின்ட்டு.
இதுதான் பவுல் திமோத்திக்கு எழுதும்போது அதை வந்து தெரிஞ்ச வசனத்தை தான் படிச்சிருக்க வசனத்தை 2 திமோத்தி 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பாருங்க என்னங்களா அப்படின்னா பி ரெடி. சமயம் நீ ஃப்ரீயா இருக்கிறியோ, உனக்கு சமயம் இருக்குது, அது இங்க இல்ல. சமயம் உனக்கு இல்ல, உனக்கு டைம் இல்ல, அதுவும் இங்க என்ன இல்லை கணக்கு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண. உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. சமர்ப்பணம் தேவனுக்கு சமர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறமா சமர்ப்பணத்துடைய அடிநூல் என்ன தெரியுங்களா? அடிநூல் என்ன? கான்செக்ரேஷனுடைய அடிநூல் என்ன? பேசிக் ஃபண்டமெண்டல் இல்லைன்னா ஃபவுண்டேஷன் என்ன? வாட் இஸ் கான்செக்ரேஷன்? என்னவே எனது எல்லாமே யாருக்கு இனி? எனது எல்லாமே தேவனுக்கு. அப்படின்னா அந்த எனது எல்லாமேன்றதுக்குள்ள எல்லாம் அடங்கிச்சு. அப்ப எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா டைம் யாருக்கு தான்? டைம் எல்லாமே இனி தேவன் தான். அப்ப எல்லாமே இனி தேவன் தான் இருக்கும்போது அந்த தேவனுக்கு அந்த நேரத்தை செலவழிக்கிறதுக்கு யோசனை வருமா? டைம் தேவந்து, என்னுடைய ஹெல்த் தேவந்து, என்னுடைய வெல்த் தேவந்து, எல்லாமே எல்லாமே தேவந்து தான். அப்பனா அந்த தேவனுக்கு சேர்ந்துருக்கிறது அந்த தேவனுக்கு செலவழிக்கிறதுக்கு யோசனை வரணுமா? அப்ப என்னங்களா? டைம் தேவந்து. அப்பனா என்ன டைமா இருந்தாலும் சரி, அந்த டைம் தேவன் தான் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டைம்னு வந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாரு? தேவன் தான். நேரம் அப்படின்னு வந்தால அந்த நேரம் எந்தல்ல 24 மணி நேரம் இன்னைக்கு. இந்த 24 மணி நேரம் யாருது? இந்த 24 மணி நேரம் யாருது? இது என்னதல்ல, இது இந்த நேரம் என்னதல்ல, இந்த நேரம் யாருது? இது தேவந்து. அப்ப இந்த நேரம் தேவந்து அப்படின்னு சொல்லும் போது அங்கத்தை நம்ம என்ன பண்ண கொஞ்சம் ஏதாவது பிச்சை கேட்கணும். தேவனே, நான் இந்த உலகத்தில் வாழ்றேன், என்ன பண்ண எனக்கு ஒரு 8 மணி நேரம் நான் சாப்பிடணும் இல்லை? ஏன்னா பைபிள் வாசம் சொல்லிச்சு இல்லை, ஒருத்தர் உழைக்காம என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்போ அதெல்லாம் என்ன பண்ண எனக்கு 8 மணி நேரம் எனக்கு நான் உனக்கு கொடுத்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் தயவு காமிச்சு ஒரு 8 மணி நேரம் கொடு தேவனே. அப்புறம் நான் கொஞ்சம் தூங்கணும், என்ன பண்ண அது 8 மணி நேரம் கொடு தேவனே. அப்புறம் மிச்சம் எல்லா காரியத்துக்கு ஒரு 4 மணி நேரம் போயிடுச்சு. இன்னும் அப்படி எப்படி நீங்கள் பார்த்தாலும் என்ன இருக்குது? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 வரை மீறாது. ஆனால் நீங்கள் பாருங்க, ஆனால் நம்ம எப்படி ஆகிட்டோம்னாக்கா எல்லா டைம் நம்மளுது டைமெல்லாம் நான் நினச்சா என்னைக்கு நினைக்கிறேன் அன்னைக்கு தான் டைம் தேவனுக்கு. புரியுதா? என்ன ஆயிடுச்சு? கான்செக்ரேஷன் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறது இதுதான் கான்செக்ரேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணிட்டோம்? இப்படி பண்ணிட்டோம். அப்படின்னா எவ்ரிதிங் ஐ டிசைடு. தேவனை நான் தீர்மானிக்கிறத தீர்மானம், நீ சொல்றதெல்லாம் தீர்மானம் இல்லை, நான் சொல்கிறேன் நான் இப்படி தான். அப்போ என்ன ஆயிடுது? இப்போ ஆட்டோமேட்டிக்காவே ராங் ஆகிடுது. அப்புறம் என்னங்களா? நம்ம செய்திருக்கிற இந்த உடன்படிக்கைக்குள்ள என்ன இல்லை அப்படின்னாக்கா வி ஆர் நாட் ரெடி. ரெடினஸ் இல்லை. வி ஆர் நாட் ஷிஃப்ட். வேகம் இல்லை. வி ஆர் நாட் கமிட்டட். கரெக்டு தானே? அப்படின்னா இந்த ஆளுக்கு என்ன இருக்குது? டக்குன்னு சொல்லும்போது என்ன பண்ணார் இவரு? ஸோ இஸ் ரெடி, இஸ் கமிட்டட். அதை செய்யறதுக்கு ஒரு கமிட்டடாக இருக்கிறாரு. அடுத்ததுங்களா ஷிஃப்ட், அதை செய்யறதுக்கு தீவிரமாக இருக்கிறாரு இவர். புரியுதா? வித்தியாசம் புரியுது இல்லை? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த தேவனை அறிந்து இந்த தேவனுடைய சத்தியங்களை படித்து இந்த தேவனுக்காக வாழ்றதை காட்டிலும் ஏதாவது ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குதா அப்படின்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன ஆகிடும்? கிளியராகவே எல்லாரும் ஜஸ்ட் உட்காந்து யோசிச்சு பார்க்கலாம். இந்த தேவனுக்கு வாழ்றதை காட்டிலும் மேன்மையான ஏதாவது ஆசீர்வாதம் நமக்கு வாழ்க்கையில் இருக்குதான்னு ஜஸ்ட் உட்காந்து யோசிச்சு பார்க்கலாம். அவருடைய மனசு என்ன பண்ணும்? அவங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கும். நம்ம இந்த தேவனுக்கு வாழ்கிறதுக்கு அவர் மேன்மை உள்ளவர் தான். அவருக்காக நம்ம வாழலான்ற எண்ணம் வரும்போது நம்முடைய நேரம் எல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம தேவனுக்கு கொடுத்துருவோம். அதெல்லாம் தேவன்கிட்ட நம்ம கடன் வாங்கிக்கலாம். தேவனே கொஞ்சம் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 மணி நேரம் எனக்கு கொடுத்துரு தேவனே, 4 மணி நேரம் உனக்கு. இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம்? அப்படின்னா ஆல்வேஸ் பி ரெடி, பி கமிட்டட். தேவனுக்கு நம்மளை கமிட் பண்ணிடணும். பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இது வந்து ஒரு லேடி, நமக்கு தெரிஞ்ச ஒரு லேடி சொல்றது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை,
உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றான். பாருங்க, என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த லேடியோட ஸ்டேட்மெண்ட்டு நம்ம தெரியும் பாருங்க. என்ன சொல்லுதுன்னா, நான் வேற டிரான்ஸ்லேஷனில் படிக்கிறேன். ஐ எம் லார்ட்ஸ் சர்வெண்ட். நான் யாரு? நான் அங்கே என்ன சொல்றது? அந்த அந்த பெண்ணு யாருன்னு சொல்லுது? தேவனே, ஐ எம் யுவர் சர்வெண்ட், ஐ எம் லார்ட்ஸ் சர்வெண்ட். நான் உன்னுடைய வேலைக்காரன், உன்னுடைய அடிமை நான். அப்போ நான் உன்னுடைய அடிமை. மேரி ஆன்சர்ட், may it happen to me according to your word. என்னங்களா? நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய வார்த்தை என்ன இருக்குதோ அந்த வார்த்தையின் பிரகாரம் என்னில் ஆக கடவுது. கமிட்மெண்ட் இல்லை? என்ன மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இல்லை இது? என்ன மாதிரி ஒரு என்ன சொல்ல, ஒரு ப்ராம்ப்ட் இல்லை, ஒரு ப்ராம்ப்ட் ரிப்ளை. ஷி இஸ் ரெடி. அது ரெடியாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, மேரி யோசிச்சு பாருங்க. அது வந்து என்னென்னா, அது இயேசு பிறக்கிறதுல இருக்குது. அந்த பிறக்கிறதுல இருக்குது. அவ்வளோ ஷி வாஸ் ஸோ கமிட்டட், ஸோ டெடிக்கேட்டட். அப்போ என்ன சொல்லிட்டுங்களா? நான் உன்னுடைய அடிமை, நான் உன் வார்த்தையின் பிரகாரம் என்னில் ஆக கடவுது. அப்புறம் நான் நினச்ச மாதிரி இல்லை தேவனே, உன்னுடைய வார்த்தை என்ன இருக்குதோ அந்த வார்த்தை நான் எனக்குள்ள அந்த வார்த்தை நிறைவேறட்டும், அந்த வார்த்தை எனக்குள்ள நிறைவேற்ற பண்ணீங்க. அந்த மாதிரி இருக்கிறதாங்க கான்சிக்ரேஷனு. அப்போ நான் கான்சிக்ரேஷன் சொல்கிறது, பி ஆல்வேஸ் ரெடி டு காட். உலகம் விட்டுடுங்க. நீங்கள் உலகத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த உலகத்தில் நாம் பண்ணுறது எதுவுமே நமக்கு நிரந்தரம் அல்ல. அது நிரந்தரம் அல்ல, நமக்கு நல்லா தெரியும். நீங்கள் நல்ல ஹெல்த் வச்சுக்கோங்க. இட்டர்னலா ஏன்னா எப்படி இருந்தாலும் சாவத்தானே போகிறோம். அப்போ என்ன யோசிக்கலாம்? எப்படி இருந்தாலும் சாகத்தான் போகிறோம். இந்த சாதன ஜீவனை நம்ம எது பண்ணாலும் ப்ரொலாங் பண்ண முடியாது. அப்போ இது என்ன பண்ணிடலாம்? நம்ம பேசாம தேவனுக்கு கொடுத்துடலாமே. இது எப்படி நம்ம என்ன பண்ண, இது என்ன பண்ண முடியாது, நம்மளால ப்ரொலாங் பண்ண முடியாது தானே. அப்போ தேவனுக்கு கொடுத்துடல. அப்புறம் கமிட்மெண்ட்டு, டெடிக்கேஷனு, ஸ்விஃப்ட்னஸ்ஸு, ரெடினஸ்ஸு. எதுக்கு? தேவனுடைய சித்தத்தை நமக்குள்ள நாம் நிறைவேற்றுறதுக்கு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6 பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். பாருங்க என்ன சொல்றாருனாக்கா, but a servant of Christ doing the will of God from your heart. என்னங்களா? இருதயத்தை என்ன பண்ணுங்களா? தேவனுடைய சித்தத்தை இருதயத்திலிருந்து பண்ணும். என்ன காமிக்குது? கமிட்மெண்ட், டெடிக்கேஷன், தேவனுக்காக கமிட்மெண்ட். இருதயத்திலிருந்து தேவனுக்காக வேலை செய்யணும். அப்படியே கண்டினியூ பண்ணுங்களேன். கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் கண்டினியூ பண்ணுங்க. அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அவ்வளோதான். நீங்க வந்து பாருங்க, அங்க மேல படிக்கும் சொல்றேன்னாக்கா, சர்வ் வித் குட் வில். நல்ல சித்தத்தோட என்ன பண்ணுங்க, நீங்க செயல்படுங்க. கர்த்தருக்குன்னு செய்யுங்க, மனுஷருக்கு நீங்க செய்யாதீங்க. அப்படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னாக்கா பாருங்க, பிகாஸ் யூ நோ தட் லார்ட் வில் ரிவார்ட் ஈச் ஒன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு என்ன புரிஞ்சிடணும், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யறதுக்கு ஏற்ற தேவன் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அவர் வாபஸ் கொடுப்பாரு. அப்புறம் நீங்கள் செய்ததுக்கு தேவன் ரிட்டர்ன் கொடுப்பாரு. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது வாபஸ் கிடைக்கும். அப்படி என்ன பண்ணுங்க? நன்மை செஞ்சுட்டு நன்மை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன? கமிட்மெண்ட்டு, டெடிக்கேஷனு, ரெடினஸ்ஸு. எதுக்கு? தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யறதுக்கு ஆயிடுச்சுங்களா? அடுத்தது பாருங்க, அந்த இங்கே வாங்க சார், திருப்பி இங்கே வாங்க. இங்கே ராஜாக்கல்ல 9:1 தான். நீ இடை கட்டி கொண்டு ஆயிடுச்சு. அது நெக்ஸ்ட் இந்த தலைக்குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு. என்ன எடுத்துக்க சொல்லிட்டாரு? கையில் என்ன எடுத்துக்கணுமா? பாக்ஸ் ஆஃப் ஆயில், ஒரு ஆயில். இப்போ பாருங்க, இப்போ இந்த பாக்ஸ் ஆஃப் ஆயில் எதுக்கு ஃபர்ஸ்ட், அது எதுக்குன்னு யோசிக்கலாம். அப்புறம் எதுக்குன்னு யோசிக்கும் போது இந்த ஒரு ஆயில் இது என்ன சிக்னிஃபை பண்ணுது, இல்லைன்னா இதோடைய சிக்னிஃபிகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது எவ்வு மேலே எவ்வு தலைமையில் போட்டு எவ்வை அபிஷேகம் பண்ணணும். இந்த ஒரு ஆயிலுடைய ஒரு பர்பஸ். அப்போனா இது எதை காட்டுது? இந்த ஒரு எண்ணெய் டப்பா கொண்டு போயிட்டு எவ்வை அபிஷேகம் பண்ணும்போது இது என்ன காமிக்குது, இது என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு அபிஷேகம்
இது மனுஷரால் அல்ல, இது டிவைன் அரேஞ்ச்மெண்ட். இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அனாயிண்டிங் ஆயிலை கொண்டு போயிட்டு யெகூவுடைய தலையில் போட்டுட்டாங்க அப்படின்னாக்கா, இனி யெகூ அப்படின்றவர் அந்த ஜனத்துக்கிட்டேருந்து பிரிக்கப்பட்டு தேவன் எந்த நோக்கத்துக்காக அவரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை என்ன பண்ணி இப்போ இனி அவர் அதை நிறைவேற்றணும். அப்போ என்ன சொல்லலாம்? இஸ் செப்பரேட்டட் டு ஃபுல்ஃபில் எ டிவைன் பர்பஸ். தேவன் என்ன பண்ணிட்டாரு? பிரிச்சுட்டாரு. அப்படின்னா எப்போ ஆயில் ஒரு தலைமையில ஊட்டப்பட்டுச்சோ இனி அவர் மனுஷனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆள் அல்ல, மனுஷருடைய நோக்கத்தின் பிரகாரம் நடக்கிற ஆளும் அல்ல. இப்போ என்ன பண்ணவர்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆளு, தேவனுடைய நோக்கத்தை இனி அவர் நிறைவேற்றுற ஒரு ஆளாயிருக்கும் போது இனி அவர் டிவைன் பர்பஸ் என்ன பண்ண போறாரு? ஃபுல்ஃபில் பண்ண போறாரு. ஆச்சுங்களா? இதே போல நம்ம எல்லாருமே இதே மாதிரி என்னுடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் தானே. அனாயிண்டிங் கிடைச்சிருக்கு நம்ம எல்லாருக்குமே. அப்போ இந்த அனாயிண்டிங்கோடைய பர்பஸ் என்ன? இந்த அனாயிண்டிங் பர்பஸ் அப்போ இது அந்த லைனில் ஸ்டார்டிங்ல இல்லையா? அப்போனா நம்ம ஒரு இடத்துல இருந்தோம், நம்மளை அங்கே அபிஷேகம் பண்ணிட்டாரு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யாரு அப்படின்னாக்கா இனி அங்கே இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. அப்போனா தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தின் பிரகாரம் இனி என்ன பண்ணி இவரு செயல்படுறதுக்காகத்தான் அவரை அபிஷேகம் பண்ணி அங்கத்துலேருந்து வேறு பிரித்திருக்கிறார். கிளியர் வந்து சார் நமக்கு அங்கே எங்கேயும். அப்படின்னா இனி தேவனுடைய பர்பஸ் அது இனி நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டது எதுக்கு? நம்மளை வந்து எண்ணெயில் அபிஷேகம் பண்ணல, நம்ம எல்லாம் நல்லா தெரியும். நம்மளுடைய அபிஷேகம் பண்ணாங்களா? தேவனுடைய பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணது. தேவனுடைய ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். we are separated. எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க, காதில் வச்சுக்கோங்க. நம்ம யாருங்களா? பிரிக்கப்பட்டவர்கள். நம்மளுக்கு எப்பயுமே அந்த ஞாபகம் இருந்தால் என்ன ஆட்டோமேட்டிக்காகவே எங்கே இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நீங்கள் எந்த ஜனத்துக்கிட்ட நீங்கள் பழகினா கூட இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பிரிக்கப்பட்டவன் அப்படி ஞாபகம் வைங்க. ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? நம்ம மைண்டில் ஒரு தாட் வரும், இல்லை நான் பிரிக்கப்பட்டவன். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கிரியைக்குள்ள டிஃப்ரென்ஸ் பண்ணிடலாம். ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 4 அதிகாரம் 1 யோவான் 4 அதிகாரம் 13 வசனம். 1 யோவான் 4 அதிகாரம் 13 வசனம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பாருங்க என்ன சொல்லிட்டாருனாக்கா, அவருடைய ஆவியை நமக்கு தந்தரில் இருக்கிறதுனால நாம் அவரிலும் அவர் நமக்குள்ளும் இருக்கிறாரு. இன்னொரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 2 அதிகாரம் 20 வசனம். 1 யோவான் 2 அதிகாரம் 20 வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, பாருங்க, நீங்கள் பரிசுத்தரால அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப நமக்கு என்ன தெரியும்? சகலமும் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் தெரியும் அப்படின்னாக்கா, பரிசுத்தரால நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இது நம்ம எவ்வளோ படிப்பு தெரிஞ்சிடும். பாருங்க, அந்த லைன் திருப்பி எடுத்து பாருங்களேன். எவ்வளோ கூட்டம் போய் என்ன பண்றாரு? அபிஷேகம்னு சொல்லுவாரு. thus saith the Lord. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ இனி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கிற? இஸ்ரேல் மேலே ராஜாவாய் ஆகும்படிக்கு தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அப்படி நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நீ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை என்ன பண்ணு? இனி நீ நிறைவேற்றணும். யாரு? எவ்வளோ நிறைவேற்றணும். கரெக்டா? அப்போ பாருங்க, எவ்வளோ நிறைவேற்றினாரா? அப்போ நம்ம அதை ஒரு வருஷம் வாசிக்கலாம். ஆனால் தேவனுடைய நோக்கத்துக்காக பிரிக்கப்பட்ட எவ்வளோ தேவனுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றிட்டார். புரிஞ்சுச்சுல? அப்போ என்ன அதே போல நம்மளை தேவனுடைய ஆவி கொடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நமக்கு நம்முடைய எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். நாம் யாரு, என்னவா இருக்கிறோம், என்ன செய்யணும், என்ன செய்யறதுக்காக நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரு, எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியுமா தெரியாதுங்களா? எல்லாருக்கும் தெரியுதில்ல? அப்படின்னா நாம் என்ன செய்யறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு நல்லா தெரியும் போது, ஏன் நாம் தேவனுடைய பரிசுத்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால நமக்கு எல்லாமே வெளியரங்கமாய் தெரியும். அப்போ இதோட என்ன ஆகுதுனாக்கா, முதலாம் வசனம் முடிஞ்சிச்சு. இப்போ 2ஆம் வசனம் வாசிங்களே. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து, எங்க அப்பா சொல்லிட்டாருனாக்கா, நீ அங்கே போனதுக்கு அப்புறமா, அப்புறம் எங்கங்களா
அந்த ராமோத் கிலியாதுக்கு நீ அங்கே போனதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம்? இந்த வார்த்தை என்ன சொல்லலாம்? தேவனுடைய ஒரு ப்ராஃபஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டு, தேவனுடைய ஒரு டைமிங்கு. அப்பனா கரெக்டாக இவர் அங்கே வரும்போது யாரு? யெகூ கரெக்டாக ராமோத் கிலாத்தில் வரும்போது எலிஷா என்ன பண்ணுறாரு? இவர் இங்கிட்டேருந்தே அங்கே அனுப்புகிறாரு. அப்பனா எலிஷா சொல்லியிருக்கிற இந்த ப்ராஃபஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன ஆகணும்? இப்போ கரெக்டாக ராமோத் கிலாத்தில் நடக்கணும். ராமோத் கிலாத்தில் நடக்கணும்னாக்கா யெகூ அங்கே வந்திருக்கணும். அப்படின்னா பாருங்க, தேவனுடைய ப்ராஃபஸி, தேவனுடைய டைமிங் பாருங்க, என்ன அக்யூரேட் டைமிங் இல்லை. தேவன் எல்லாமே என்ன படிச்சிருக்கிறோம்? எல்லாமே அதோட நேரத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். அவர் ஒரு வேலை செய்துட்டாருனாக்கா அது எப்பயுமே என்ன ஆகுறதில்ல, ஒரு சின்ன டாட் கூட அதில் தப்பாகிறதில்ல. அப்புறம் கரெக்டாக இவர் அனுப்புகிறாரு. அந்த ஆள் கரெக்டாக அங்கே வராரு ஆச்சுங்களா? அப்போ பாருங்க, நீ அங்கே போய் அவரை நீ காணும் போது அவனை தன் சகோதரனின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி பாருங்க என்ன பண்ணிட்டாருனாக்கா, அவர் சகோதரர்கள் நடுவில் அப்படின்னு அவங்க வசனம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதே வசனத்தை நீங்கள் வேறு எதுனா டிரான்ஸ்லேஷன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா பாருங்க, அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சில இடத்துல கம்பானியன் இருக்கும். கம்பானியன் அப்படின்றது பிரதர்ஸ் இல்லை. கம்பானியன் அப்படின்னாக்கா சில டிரான்ஸ்லேஷன் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். இன்னும் சில டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரே நிமிஷம் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் அந்த சாப்டர் அது படிக்கலாம். பாருங்க, இதே படிச்சிருக்கிறீங்க. ஏடிஎம் ஜேஇ அந்த டிரான்ஸ்லேஷன் படிச்சோங்க. அப்புறம் கம்பானியன்ஸ் அப்படின்னாக்கா சகோதரன் அர்த்தம் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்லலாம்? தனக்கு சமமானவர்கள். ஏன் நம்ம இப்படி யோசிக்கலாம்? இப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் யெகூவுடைய சகோதரங்களா? அவங்க அப்படி இல்லை. அவங்கெல்லாம் என்னங்களா? அவருடைய சக தோழர்கள். அப்படின்னா இவர் யாரோ அந்த ஜனங்கள் அவர் தான். இங்கே வசனம் இருக்குது, ஒரு வசனம் இருக்குது. நான் படிக்கிறேன் பாருங்க, ஒரு நிமிஷம். 5 வசனம் பாருங்களேன். முற்றவிசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். உங்களுக்கு யார் உட்காந்து இருந்தாங்க? அப்பனா சேனாதிபதிகள் அப்பனா பிரதர்ஸுங்களா? ஏன்னா இவர் யார்? இவரோட சேனாதிபதி இல்லை. அப்போ ஒரு சேனாதிபதி எங்க உட்காந்து இருக்கிறாரு? சேனாதிபதி மத்தியில் உட்காந்து இருக்கிறாரு. சேனாதிபதிகள் மத்தியில் அவர் உட்காந்து இருக்கிறாரு. அந்த ஒரு சேனாதிபதிகள் மத்தியில் அவர் உட்காந்து இருக்கும் போது இப்ப படிங்க, இங்க வாங்க. அவனை தன் சகோதரன் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து போதும். அது 3 தானே? அது 3 படிக்க வேண்டாம். அப்புறம் பாருங்க, இப்போ இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய ப்ராஃபஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டும் தேவனுடைய ஒரு டைமிங் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்படின்னா இப்போ இந்த யெகோவை அபிஷேகம் பண்ணு அப்படின்ற தேவனுடைய ஒரு டைமிங் இல்லை, தேவனுடைய ஒரு இந்த ப்ராஃபஸுடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு. சரி, இது தேவன் யாருக்கு சொன்னார்? இந்த ஒரு ப்ராஃபஸி யாருக்கு சொன்னார்? இல்லைனா யெகோவை யார் அபிஷேகம் பண்ணணும்? நம்ம ஆக்சுவலி ஒரு தாட் நம்ம அப்போ மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த தாட் இதுக்குள்ள கன்க்ளூட் பண்ணிடலாம். அப்போ யாருக்கு சொல்கிறாருனாக்கா, இது எலிசாக்கு சொல்கிறது இல்லை. ஆனால் இது யாருக்கு சொல்கிறது? தேவனே எலியாக்கு சொல்கிறாரு. அதை வாசிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போனா எலியாக்கு சொல்லும் போது எலியா யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது சொல்லுவார் அங்கே. அப்போனா அந்த சொல்கிற அதுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. வசன வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீங்க வேணா 13 ஸ்டார்டிங் படிங்க, உங்களுக்கு யாருன்னு தெரியணும் அப்படின்னாக்கா. அதை எலியா கேட்ட போது இல்ல அப்படின்னா எலியா, அப்படின்னா தேவன் எலியா கிட்ட பேசுற ஒரு பேச்சு. அப்ப பாருங்க, தேவன் எலியாட்ட என்ன பேசுறாரு அப்படின்னு. இப்போ 15 வாங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜா. இந்த ஆசைகள் நம்ம படிச்ச தெரியுங்களா? இங்க ஒரு ஆசைகள் படிச்சோம் பாருங்க. இப்போ இது ஆக்சுவலி என்னது இந்த வசனத்துல?
இப்போ சொல்றாரு, நீ ஆசைக்கேலே சீரியா மேலே அபிஷேகம் பண்ணு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார் தெரியுங்களா? எலியா பண்ணாரா அவருன்னு கேட்கிறேன். எலியா பண்ணாரா அவரு? பாருங்க, எலியா பண்ணல. அப்பனா தேவன் எலியாக்கு சொன்னாரு. ஆனா எலியாக்கு சொன்னத யார் நிறைவேத்துறது? எலிஷா சொல்லிட்டார்ல, நீ இஸ்ரவேல் மேல சொன்னார்ல, நீ இஸ்ரவேல் மேல ராஜாவா இருப்பேன்னு. அப்ப யார் சொன்னது இது? தேவன் எலியாக்கு சொன்னாரு. இப்ப பாருங்க, இப்ப எலியா மட்டும் அவருடைய அந்த ஊழியத்துல அவருக்கு ஃபர்ஸ்ட்ரேஷன் ஆகலனாக்கா இந்த வேலை யார் செஞ்சிருப்பாங்க? கரெக்ட் தானே? அவர் நம்ம பார்த்துருப்போம்ல, இதோட நான் என்ன பண்ணோம், என் உயிரை என்ன பண்ணிட்டு தேவனே, இதோட நீ எடுத்துருன்னு சொன்னார்ல. அப்ப நான் என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட்ரேட்டட். அவருக்கு வந்து ஒரு மாதிரி தேவன் மேல ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மாதிரி அதிருப்தி. அப்போ அவர் இந்த அதிருப்தி வந்துலனாக்கா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ரேஷன் வந்துலனாக்கா உண்மையை யார் செஞ்சிருப்பா? இந்த ப்ராஃபஸி யார் நிறைவேற்றிருக்கிறது? எலியா நிறைவேற்றிருப்பாரு. அப்பனா எலியாக்கு சொன்ன அந்த ப்ராஃபஸி யார் நிறைவேற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எலிஷா நிறைவேற்றுறாரு. அப்பனா இந்த ஆசைக்கேல அப்பாயிண்ட் பண்றது கூட யார் தான்? எலிஷா தான். இப்போ நம்ம படிச்சல, மேல போன கிளாஸ்ல படிச்சல அந்த ஆள் பத்தி, அவரை யார் அபிஷேகம் பண்றது? எலிஷா தான் அவரை அபிஷேகம் பண்றது. அபிஷேகம்னா என்னால ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஊற்றி பண்ணணுமா? பாருங்க, அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்களா நீ சிரியாவுடைய ராஜா அது சொன்னாலே என்னத்தான்? அது சொன்னாலே போதும். ஆயிடுச்சுங்களா? அடுத்தது படிங்க. 3 படிக்கிட்டோம். இங்க 16 வாங்க. இங்கே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெஷூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. அப்ப என்ன யாருங்களா? யெகூவை என்ன பண்ணு நீ? நிம்சியின் குமாரனா இருக்கிற யெகூவை இஸ்ரேல் மேல ராஜாவை என்ன பண்ணு நீ அபிஷேகம் பண்ணணும். அப்படின்னு பாருங்க, எலியா பண்ணுமா இருந்துச்சு. எலியா பண்ணாம எலிஷா ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? எலிஷாவுக்கு டைரக்டா பண்றது இல்ல. அப்புறம் என்ன சொல்லலாம்? நீங்க எப்படி எடுத்துலாம் என்ன சொல்லலாம்? யார் பண்ணாலும் என்ன சொல்லலாம்? யாருன்னா பண்ணிட்டோம், எலியா பண்ணிட்டோம், எலிஷா பண்ணிட்டோம், ஒரு தீர்க்கதரிசி பண்ணிட்டோம், யார் பண்ணாலும் என்ன தான் நடக்குது? பாருங்க, தேவனுடைய நோக்கம், தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய ஃபுல்ஃபில்மெண்ட், தேவனுடைய டைமிங்கு புரிதல. தேவன் என்னங்களா, அவரு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா அது இப்பவே என்ன ஆகுறது இல்லை, அதுல ஒரு டாட் கூட தவறுது இல்லை. அது அப்படியே தேவன் ஃபுல்ஃபில் பண்ணிடுவாரு. அப்படின்னா தேவன் எலியாக்கு சொன்னது அந்த டைம் பிரகாரம் என்ன பண்றாரு? இப்போ தேவன் எலிஷா மூலியமா இந்த ஒரு ப்ராஃபஸி அவரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அந்த ஃபுல்ஃபில் பண்ணி தான் இங்க நம்ம படிச்சிருக்கிறோம். என்னங்களா, நீ போய் நிம்சின் குமாரன் நீ பார்ப்ப, அவர் என்ன பண்ணு நீ வந்து ஒரு சேம்பர் இருக்கு. அந்த சேம்பர் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 2 காரியம். அதுல 2 காரியம். ஏன் வந்து அவரை தனியா கூப்பிடணும், ஒரே லைன் போச்சு நிக்க வச்சலாம் பாருங்க. ஏன் அவரை தனியா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் பண்ற எல்லா காரியங்களும் தேவன் வெளிரங்கமா பண்றதுல, எப்பயுமே வெளிரங்கமா பண்றதுல அது விட்டுட்டீங்கன்னா கூட, அது இல்லைன்னா கூட தேவன் ஒருத்தருக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்பெசிஃபிக்கான பர்சனுக்கு மட்டும் தான் அந்த காரியத்தை பண்ணுவாரு. அப்ப என்ன பண்ணுவாரு? அவரை கூட்டுன்னு போயிட்டு, இப்போ தேவன் வந்து இவர் தான் தேவன் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவார்? தேவன் ஸ்பெசிஃபிக்கா இவரு தான் செலக்ட் பண்ணுவாரு. அப்ப இவரை மட்டும் என்ன பண்ணுவார்? அந்த வேலைக்காக இவரு நியமிப்பாரு. இந்த வேலைக்காக அவர் என்ன செய்யணும்? என்ன பண்ணுவார்? கூட்டு போய் தனியா. அப்படின்னா இது ஏன் தனிமை காப்பிக்குதுனாக்கா, காட் இஸ் வெரி ப்ரிசைஸ். அவரு யாரு அப்படின்றாரோ அதுல கரெக்டா இருப்பார். அவரு இஸ் வெரி ப்ரிசைஸ், கரெக்டா சொல்லுவார் அவரு. அப்ப நான் ஏன் தனியா கூப்பிட்டாருனாக்கா, அவர் வந்து இந்த நபர் தான் வரணும் அப்படின்னு ப்ரிசைஸா இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாரு? இவரை ஃபர்ஸ்டே செலக்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன காரணங்களா? எல்லாருக்குமே அபிஷேகம் பண்ண முடியுமா? ஏன் இருக்கிறதெல்லாம் யாரு? கேப்டன் ஆஃப் த ஹோஸ்ட். அப்ப என்ன ஆயிடும்? இப்பவே சொல்லிட்டா என்ன ஆயிடும்? அங்கவே ஆடி கிங்டம், ஒரு ராஜ்யம் இருக்கிறாரு, ஒரு ராஜா இருக்கிறாரு, ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு இவ்வளோ படத்தளபதி இருக்கிறாங்க. அந்த கிங்டம் என்ன இப்படி சொல்லும் போது அன்ரெஸ்ட், ஒரு மாதிரி என்னங்களா, ஒரு மாதிரி தடுமாட்ட மாதிரி வந்துடும். அந்த மாதிரி தடுமாட்டம் வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை எவ்வளோ கொண்டுடுவாங்க, இல்லைன்னா தீர்க்கதரிசி கொண்டுடுவாங்க. அப்புறம் ஒன்று காட் இஸ் வெரி ப்ரிசைஸ். அடுத்தது அங்கே பொலிட்டிக்கலா இப்படி தனியாக பண்ண வேண்டிய ஒரு அவசியம் அங்கே இருக்குது. அதில் என்ன பண்ணுறாரு? தனியாக கொண்டு போயிட்டு அவரு அபிஷேகம் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, 2ஆம் வசனத்தில் நம்ம அடுத்த கிளாஸ் எடுத்து படிக்கலாம். 2ஆம் வசனத்தில் அங்கே என்னென்ன நடந்திருக்குது, அந்த நடந்திருக்கிற காரியத்துலேருந்து நமக்கு என்னெல்லாம் பாடங்கள் அப்படின்றது நம்ம அடுத்த கிளாஸில் படிக்கலாம். இங்கே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்.